தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்குன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் தன்னை தாழ்த்துறாரு. நினைச்சதாவே சொல்லிடலாம், என்னையும் இதாவையும் என்னையும் வணங்குங்கன்னு சொல்லிடலாம். ஆனா என்ன சொல்றாரு, பிசாசு பெருமையை அவருக்குள்ள புகுத்த பாக்குறாரு. பெருமை நிமித்தமா தான் அவரு விழுந்தாரு, தள்ளப்பட்ட தேவதூதர் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த பெருமைங்க என்ன அவர் வந்தாங்க, அதே இது கொண்டு உங்களுக்கு நிகரா உயர்த்தினாரு. அப்ப நீங்க நானும் என்னை உயர்த்தி பேசினாலும் எனக்கு கீழே தள்ளுனீங்க. இப்போ மகனும் உங்களுக்கு நிகரா உயர்த்தினாரு. அப்போ எனக்கு ஒரு சட்டம் உங்க பையனுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்க்கங்கள்லாம் ஆதாம் அவர் எப்படி அந்த பிசாசோட தந்திரமான இதுக்கு அடிப்படைஞ்சாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அடிப்படை வைக்கலான்னு பாக்குறாரு. ஆனா ஆதாம் அவர் செய்ய தப்ப அவர் செய்யல. அதனாலதான் நம்ம பாக்குறோம், புதிய ஏற்பாட்டுல 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்குற தரிசனத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஆதாம் அந்த தரிசனத்தை மீட்கும் போறதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு. அதை தடுக்கணுன்றதுக்காக தான் பிசாசு தந்திரமா அவனோட வேலையை செய்யறான். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அது எல்லாத்தையும் இயேசு ஜெயமா நடத்தி முடிச்சிடுறாரு. ஆமென். அல்லேலூயா.